உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவேன், அவனை நடத்துவேன் என்று கர்த்தருடைய வசனம் எப்படியாக சொல்லுகிறது. உலகத்தில் எந்த மனுஷன் மேலேயும் நம்பிக்கை வைக்காமல், நண்பனாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், உற்றாராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், நம்ம அனுதினம் பார்த்து பேசி பழகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் தம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைத்து அனுதினமும் கர்த்தரை நோக்கி காத்து கொண்டிருக்கிற கர்த்தரே செய்வார், எந்த ஒரு மனிதன் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே தன் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் சமாதானத்தோடு இருப்பான். அவனுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். கர்த்தரே அவனை பார்த்து கொள்வார். ஏன்னா எல்லா காரியங்களையும் அவர் கர்த்தரிடத்திலே வைத்து விடுகிறான் அந்த மனிதன். அப்படியாக கர்த்தர் அவரை பார்த்து கொள்ளுகிறார். இந்த வசனத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு மனிதன் இப்படி நடந்து கொண்டால் கட்டாயம் கர்த்தர் காப்பார், நடத்துவார், சமாதானத்தில் கூட வைத்திருப்பார். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனாலும் நம்ம இருமனமாக அப்படி செய்வாரா, கர்த்தர் செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா, ஆமாம் போ, சர்ச்சுக்கு போகலாமா வேண்டாமா, ஜெபம் பண்ணலாமா வேண்டாமா, இன்றைக்கி பாட்டு பாடி நல்லா கர்த்தரை துதிக்கலாமா வேணாமா, சரி பிறகு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி இருமனமாக இருந்து சலிப்போடு கூட ஜெபம் பண்ணுறது, சலிப்போடு கூட அப்படிலாம் இருந்தால் கர்த்தரது நன்மையை பெற முடியாது. உறுதியான நம்பிக்கை, கர்த்தர் மேலே உறுதியான நம்பிக்கை, ஒரே உறுதியோடு கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா, ஏன்னா அவரை தான் நம்பியிருக்கிறோம், அப்போ அவர் பார்த்துப்பார். ஆமென், அல்லேலூயா.